அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்லை போல்ஸ். இன்று மே 8ஆம் தேதி இரண்டு பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், ஒரு நியூஸ் சேனல் மட்டும்தான். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க நியூஸ் சேனல் தான். அதுமாதிரி நம்ம சொல்கிற எல்லா செய்தியுமே எல்லா நியூஸுமே 100% கரெக்டுங்கிற மாதிரி கேரண்டி இல்லை, தவறுகளே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஸ்ட் அட்வைஸர் இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவிடுங்க. இல்லைனா ஆன்லைனில் தேடி பார்த்துக்கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். நான் ஒரு செபிஸ்ட் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை உங்கள்கிட்ட பகிர்றேன். ஸோ இது முழுக்க செய்தி பகிர்வு தான். இது ஒரு டிஸ்க்ளைமராக சொல்கிறேன். இதுக்கு அர்த்தம் நான் சொல்கிறத எல்லா செய்தியுமே தவறான செய்திங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. இது ஒரு டிஸ்க்ளைமர். நம்ம சேனல் முழுக்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். இங்கிலீஷில் சொன்னால் டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதலாவது பங்கு டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட். கான்பேஸ் 1997. இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க மார்ச் 2024. கிட்டத்தட்ட 412 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஈரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது போன வருஷம் இதே குவார்டரை ஒப்பிட்டு பார்க்கும்போது 22% உயர்ந்திருக்கு. ஸோ ஓவரால் நல்ல சூப்பரான ரிசல்ட் தான் இயரில். பட் போன டிசம்பர் குவார்டரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன டிசம்பர்லேயே 510 கோடி, இப்போ 412 கோடி, கிட்டத்தட்ட 100 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 20% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு குவார்டரில். இது வந்து ஒப்பிட்டு பார்க்குறது. மற்றபடி கம்பெனி 412 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. அடுத்து நான் பார்க்கும்போது ஜிண்டால் சார் லிமிடெட். கான்பேஸ் 531, 480 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். இயரில் 61% வந்திருக்கு. ஸோ இயரில் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. குவார்ட்டரில் சின்ன வீழ்ச்சி தான், 6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன டிசம்பரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபா தராங்க. கான்பேஸ்க்கு டிவிடெண்ட் 3/4%. இதற்கான ரெக்கார்டட் எக்ஸ்டேட் வந்து 11 ஜூன் 2024. செக்டர் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஜிண்டால் ஷார் லிமிடெட். கேஇசி இன்டர்நேஷனல் லிமிடெட் 531 கரண்ட் பேஸு, 152 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 110% உயர்ந்திருக்கு. குவார்டரில் 57% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க கேஇசி இன்டர்நேஷனல் லிமிடெட். அதேமாதிரி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. கரண்ட் பேஸ் வந்து 737. ஸோ நான் 530 தவறானது. 737 தான் கரண்ட் பேஸு. ஸோ 4 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6% கிட்ட வருது. ரெக்கார்டு எக்ஸ்டேட் வந்து இன்னும் வெளிவந்த மாதிரி தெரியல, மேபி கூடிய வரையில் வரலாம். செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. கேஇசி இன்டர்நேஷனல் லிமிடெட். அடுத்து பாரத் ஃபோர்ஜே லிமிடெட். கான்பேஸ் 1408, 227 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 77% வந்திருக்கு. போன வருஷம் மார்ச் 2023 128 கோடி, இப்போ 227 கோடி. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் குவார்டரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை, ஒரு 16% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. மொத்தத்தில் கம்பெனி 227 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க பாரத் ஃபோர்ஜே லிமிடெட். அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 6 ரூபா 50 பைசா. ஸோ கான்பேஸ் வந்து 1408. ஸோ டிவிடெண்டில் 1/2% வருது. ரெக்கார்டு எக்ஸிட் வந்து வந்த மாதிரி தெரியல, நானும் தேடி பார்த்தேன். ஸோ கூடிய வரையில் வரணும்னு எதிர்பார்க்கலாம். செக்டர் வந்து ஆட்டோ காம்பனன்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க பாரத் ஃபோர்ஜே லிமிடெட். அடுத்து நான் பார்க்கும்போது ஹீரோ மோட்டார் கார்ப் லிமிடெட். கான்பேஸ் 4624, 943 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் பார்த்தீங்கன்னா 16% வந்திருக்கு. போன வருஷம் 811 கோடி. ஸோ இப்போ 913, 43 கோடி, கிட்டத்தட்ட 130 கோடிக்கிட்ட அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் குவார்டரில் வந்து 13% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன குவார்ட்டர்லேயே 1991 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ அதை கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 150 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இயர் சூப்பராக இருக்குது. குவார்ட்டர் அதே அளவு டவுனாக இருக்குது. ஓரளவுக்கு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் தெரியுது. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 40 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 3/4% அதிகமாக வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 1 ஆகஸ்ட் 2024 இருக்கலாம். ஒரு டவுட் இருக்குது, கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. செக்டர் வந்து 2 வீலர் 3 வீலரில் இருக்காங்க. நம்ம ஹீரோ மோட்டார் கார்ப் நம்ம எல்லாம் தெரிஞ்ச கம்பெனி தான். அடுத்ததாக பார்க்குறது டாடா பவர் கோர் லிமிடெட். கான்பேஸ் 435, 1046 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 11% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு டீசனான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டரில் பார்த்திங்கன்னா 3% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன டிசம்பர் 2023 76 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ அதை கம்பேர் பண்ணால் ஒரு 30 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் இயரில் சூப்பர் ஓரளவுக்கு டீசனான ரிசல்ட்டு. ஓவரால் ஓகேவான ரிசல்ட்டாக தான் இருக்குது டாடா பவரோட ரிசல்ட்டு. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 2 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1/2%க்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 4 ஜூலை 2024 கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செக்டர் வந்து இன்டகிரேட்டர் பவர் யூட்டிலிட்டி தான் இருக்காங்க டாடா பவர் கோர் லிமிடெட். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட். கான்பேஸ் 293,
663 கோடி ப்ராஃபிட்டு. இயர் 22% வந்திருக்கு. குவார்டர் 34% வந்திருக்கு. நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். இயர் குவார்டர் ரெண்டுலையுமே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க கம்பெனி. அதுமாதிரி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1.25%. இதற்கான ரெக்கார்டட் எஸ்டேட் வந்து வெளிவந்த மாதிரி தெரியல. கூடிய வரையில் வரணும்னு எதிர்பார்ப்போம். செக்டர் வந்து கேஸ் டிரான்ஸ்மிஷனில் இருக்காங்க. குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது பஜாஜ் கன்சியூமர் கேர் லிமிடெட். கரண்ட் பேஸ் 260, 35 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட்டு. ஸோ இது இயரில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 12% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன மார்ச் 2023 40 கோடி. ஸோ 5 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே குவார்டர் கம்பேர் பண்ணால் ஒரு 1/2 கோடி கம்மியாக பண்ணியிருக்காங்க. 50 லட்சம் கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே வீழ்ச்சி தான். கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் பஜாஜ் கன்சியூமர் கேர் லிமிடெடோட ரிசல்ட்டு. மற்றபடி கம்பெனி பைபேக் பண்ண அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 290 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க. கரண்ட் பேஸ் 260. ஸோ 30 ரூபா அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 57,41,000 ஷேரை பைபேக் பண்ணுறாங்க. இதுக்காக 166 கோடியே 49 லட்சம் ஒதுக்கியிருக்காங்க. பட் பைபேக்கான ரெக்கார்டட் எஸ்டேட் வந்து வெளிவந்த மாதிரி தெரியல. கூடிய வரையில் வரும். செக்டர் வந்து பர்சனல் கேரில் இருக்காங்க நம்ம பஜாஜ் கன்சியூமர் கேர் லிமிடெட். அடுத்து கேனரா பேங்க் லிமிடெட். கரண்ட் பேஸ் 558, 3,757 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 18% வந்திருக்கு. குவார்டர் 3% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஓகேவான ரிசல்ட்டை நம்ம கேனரா பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கிராஸ் என்பிஏவும் குறைச்சிருக்காங்க. 4.33 இருந்தது, 3.9 இருந்தது. இப்போ 4.23 குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 1.32 இருந்தது. இப்போ 1.27 குறைஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு கிராஸ் என்பி நெட் என்பியை குறைச்சிருக்காங்க. அதேமாதிரி ரிசல்ட்டும் ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க கேனரா பேங்க். அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமான டிவிடெண்ட் நினைக்கிறேன் இவங்க அறிவிச்சதுலேயே. கிட்டத்தட்ட 16 ரூபா 10 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்க்கும்போது 2.25% வருது. இது நல்ல ஒரு டீசெண்டான டிவிடெண்ட். ஸோ ஏற்கனவே ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதற்கான ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா 14 ஜூன் 2024. செக்டர் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கில் இருக்காங்க கேனரா பேங்க் லிமிடெட். அடுத்த நம்ம பார்க்கும்போது லட்சன் அண்ட் டர்போ லிமிடெட். கரண்ட் பேஸ் 3,485, 5,013 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது 12% வந்திருக்கு. குவார்டர் 39% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ரிசல்ட் தான் லட்சன் அண்ட் டர்போ லிமிடெடும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 28 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 3/4% வருது. இதற்கான ரெக்கார்டட் எஸ்டேட் வந்து 20 ஜூன் 2024. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க எல்என்டி. அடுத்து பிஎஸ்சி லிமிடெட். கரண்ட் பேஸ் 2,819, 107 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 21% வந்திருக்கு. ஸோ இயரில் சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. பட் குவார்டர் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. போன குவார்ட்டரோட 1 கோடி தான் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. பட் இயர் சூப்பரான ரிசல்ட்டாக தான் இருக்குது. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 15 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 0.5%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 14 ஜூன் 2024. செக்டர் பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம எல்லாம் தெரிஞ்ச கம்பெனி தான். இது தெரியாமல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்கேஎஃப் லிமிடெட். கரண்ட் பேஸ் 4,581, 175 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 42% வந்திருக்கு. குவார்டர் 32% வந்திருக்கு. ஸோ குவார்டர் ரெண்டுலேயுமே ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை எஸ்கேஎஃப் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. இதுங்களும் வழக்கத்துக்கு மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான டிவிடெண்ட் நினைக்கிறேன். 130 ரூபா டிவிடெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்க்கும்போது 2.25% கிட்ட வருது. ஓரளவுக்கு டீசெண்டான டிவிடெண்ட். இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 4 ஜூலை 2024. செக்டர் பார்த்திங்கன்னா அப்ரசிவ் அண்ட் பியரிங்ஸில் இருக்காங்க எஸ்கேஎஃப் லிமிடெட். அடுத்து பார்த்திங்கன்னா சோம் டிஸ்டிலரி அண்ட் பிவரேஜ் லிமிடெட். கரண்ட் பேஸ் 302. ஆல்ரெடி ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க 1:2.5. அது என்னப்பா 2.5ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ இப்போ 5 இருக்குது. அது 2ஆக மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேரு 2 ஷேராக பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ஷேர் அரையாக மாறிடும். ஸோ 2.5 ஷேராக மாறும். ஸோ 2 ஷேர் மாற வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம 2 ஷேர் வச்சுருந்தோம்னா 2 ஷேர் வந்து 15 ஷேராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ரேஷியோவில் தான் ஸ்பிட் ஆகுது. ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். இதற்கான ரெக்கார்ட் டேட்டை வந்து கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 24 மே 2024 தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து பிவரேஜ் அண்ட் டிஸ்டிலரிஸில் இருக்காங்க. 1:2.5ல் ஸ்பிட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 5 இருக்காத 2ஆக மாற்றுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா என்பிசிசி லிமிடெட். கரண்ட் பேஸ் 135. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் மதிப்பு 400 கோடி. கொடுத்தது வந்து நிறைய கம்பெனி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அமர்பாலி அப்படிங்கிற ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அமர்பாலி. ரெண்டுமே அமர்பாலி தான். கேரளா டிஸ்ட்ரிக்டில் ஒன்று சத்தீஸ்கரில். ஸோ இவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 400 கோடிக்கான ஆர்டர் என்பிசிசி லிமிடெடுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கும்போது லட்சன் அண்ட் டர்போ லிமிடெட். 3,485 ரூபா கரண்ட் பேஸு. இவங்களுக்கு ஒரு மேஜர் ஆர்டர் கிடச்சிருக்கு. அது சோலார் பவர் பிளான்ட்டுக்கு, ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட்டுக்கு இந்தியாவிலையும் அப்ராட்லேயும் கிடச்சிருக்கு. இதோட மொத்த மதிப்புன்னு பார்த்திங்கன்னா 5,000 கோடியிலேருந்து 10,000 கோடிக்குள்ளே இருக்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்கும்போது கோத்ரேஜ் அக்ரோவேட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 586 10 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1.25%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 26 ஜூலை 2024 ஆக இருக்கலாம். டவுட் இருக்குது, அதான் ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக்டர் வந்து அனிமல் ஃபீல்டில் இருக்காங்க கோத்ரேஜ் அக்ரோவேட் லிமிடெட். அடுத்து சூலா வைன்யார்ட்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 541 4 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 3% வருது டிவிடெண்டில். ரெக்கார்ட் வந்து 22 மே 2024. செக்டர் வந்து பிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்காங்க சூலா வைன்யார்ட் லிமிடெட். அடுத்து ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 892 3 ரூபா 40 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 4% கிட்ட வருது. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் இன்னும் வெளிவரல, கூடிய வரையில் வரும். செக்டர் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸில் இருக்காங்க. கல்பத்தரோ ப்ராஜெக்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1244 8 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 6% அதிகம். ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து வெயிட் பண்ணணும். செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க கல்பத்தரோ. அடுத்து கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின் லிமிடெட்ஸ் கரண்ட் ப்ரைஸ் 1034 3 ரூபா பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 4% கிட்ட வருது டிவிடெண்டில். செக்டர் வந்து கம்ப்ரஸர் பம்ப் டீசல் இன்ஜினில் இருக்காங்க. டேட்டாமேட்டிக்ஸ் குளோபல் சர்வீசஸ் லிமிடெட் 564 கரண்ட் ப்ரைஸ் 5 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 3% அதிகமாக இருக்குது டிவிடெண்டில். செக்டர் வந்து ஐடி எனேபிள் சர்வீஸில் இருக்காங்க டேட்டாமேட்டிக்ஸ் குளோபல் சர்வீசஸ். அடுத்து ஆட்டோமொபைல்ஸ் கார்பரேஷன் ஆஃப் கோவா லிமிடெட் 2023 கரண்ட் ப்ரைஸ் 15 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 3% டிவிடெண்ட். செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க ஆட்டோமொபைல் கார்பரேஷன் ஆஃப் கோவா. வெல்த் ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 918 7 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 3%. செக்டர் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் இருக்காங்க வெல்த் ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ. அடுத்து கிரீவ்ஸ் காட்டன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 134 2 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1.5%. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் இன்னும் வெளிவரல. செக்டர் வந்து கம்ப்ரஸர் பம்ப் டீசல் இன்ஜினில் இருக்காங்க. பாலாஜி அமைன்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 2299 11 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 6% வருது. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போது எல்லாமே அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர், அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டரை முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. எடுப்பாங்களா மாட்டாங்கங்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் தான் இருக்குது. பெரும்பாலும் எடுத்துருவாங்க, சில இதில் மட்டும் மறக்க வாய்ப்பு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு பெட்ரோல் ப்ராடக்ட் லிமிடெட் 83 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 14 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து பெட்ரோல் கெமிக்கல்ஸில் இருக்காங்க. 1 ரூபா 50 பைசா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். சுமேதா ஃபிஸ்கல் சர்வீசஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 47 14 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் வராங்க. 1 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சந்தூர் மேக்னீசியம் அண்ட் அயர்ன் ஓர்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 506 15 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா பெருசாக டிவிடெண்ட் கொடுக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா 5 ரூபா கொடுத்துருக்காங்க. பட் இப்போ அந்த ரேஞ்சில் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ரூபா இல்லை 50 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். செக்டர் வந்து பெட்ரோ கெமிக்கல்ஸ் அயர்ன் ஓர்ஸில் இருக்காங்க நம்ம சந்தூர் மேக்னீஷியம். அடுத்து நம்ம பார்க்கும்போது பாரத் சீட்ஸ் லிமிடெட் 150 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 15 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 1 ரூபா 40 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கோவா கார்பன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 916 15 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸில் இருக்காங்க. 10 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி இந்த ஜனவரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 10 ரூபா இல்லை அதோட கொஞ்சம் அதிகமாகவும் எதிர்பார்க்கலாம். ஹெச்பி ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 89 17 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட்டை 2 பேர் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து என்பிஎஸ்சி. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 1 ரூபா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ரெகுலராக தான் கொடுக்குறாங்க. அடுத்ததாக ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 864 17 மேல போர்டு மீட்டிங் தான் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் அயர்ன் அண்ட் ஸ்டீலில் இருக்காங்க. 3 ரூபா 40 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம், இல்லை அதை விட அதிகமாக கொடுக்கலாம், பிஸ்னஸை பொறுத்து இருக்குது. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட் ONGC 20 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர்னு பார்த்திங்கன்னா ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனில் வராங்க. நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். ஸோ இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் 4 ரூபா கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு ஒரு 4லேருந்து 5 ரூபா எதிர்பார்க்கலாம் நம்ம ONGC லிமிடெட்லேருந்து. அடுத்து இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் IRFC 152 ரூபா கரண்ட் ப்ரைஸில் இருக்காங்க. 20 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட் 2 மாதிரி இருக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா 80 பைசா இல்லை 70 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் அறிவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்காங்க IRFC லிமிடெட். கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 960 21 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து லூப்ரிகன்ட்ஸில் இருக்காங்க. 16 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் இந்த வருஷம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு 16 ரூபா இல்லை 25 ரூபா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்து VPIL லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3597
21 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்பிட்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. அது 1, 2 இல்லை 5 அது என்னங்கிறத போர்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ டிவிடெண்டு ஸ்பிட்டு ரிசல்ட்டு 3மே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம விபிஐஎல் லிமிடெட்லேருந்து. அடுத்து லக்ஷ்மி மஷின் ஒர்க்ஸ் லிமிடெட் காயின் ப்ரைஸ் 16,697 27 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2மே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 98 ரூபா இந்த ரேஞ்சில் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்கலாம், இல்லை அதோட கொஞ்சம் கம்மியாகவும் கொடுக்கலாம், 50 ரூபா இந்த ரேஞ்சில். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. ஸோ அடுத்ததான் நமக்கு லாஸ்ட்டாக பார்க்க போகிறது திரிபுவன் தாஸ் பிஎம்ஜி ஜவேரி லிமிடெட் காயின் ப்ரைஸ் 114 27 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2மே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியில் இருக்காங்க. 1 ரூபா இல்லை 1 ரூபா 75 பைசா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம திரிபுவன் தாஸ் பிஎம்ஜி ஜவேரி லிமிடெட்லேருந்து. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோவில் செய்திகள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.